Hello friends, welcome back to Goldwell Visual Channel. இன்னைக்கு இத பத்தி என்ன பார்க்க போறோம்னா இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ரெண்டு நாளுக்கிடையே பிளவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகி வருது. அதுவும் முக்கியமா ரீசன்ட் டைம்ல இந்தியா பங்களாதேஷ் பார்டருக்கு இடையில நிறைய பக்கம் தடுப்பு வேலியே இல்லாம இருந்துச்சு. அங்க தடுப்பு வேலி அமைக்க இந்தியாவினுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் முயற்சி செஞ்சாங்க. ஆனா பங்களாதேஷ் ராணுவம் அந்த இடத்தில் வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கு. இது ரெண்டு நாளுக்கிடையே மிகப்பெரிய பிரச்சனையை போராக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்தியா மற்றும் பங்களாதேஷ் கிட்டத்தட்ட 50 வருஷமா நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எப்ப பிளவு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சுன்னா இடைக்கால அரசு முகமது யூனிஸ் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருக்கு. அதுவும் முக்கியமா பங்களாதேஷ் பார்டர் கிட்டத்தட்ட 4096 கிலோமீட்டர் கவர் ஆயிருக்கு. அதுவும் முக்கியமா இந்தியாவில் முக்கியமான பகுதியான வெஸ்ட் பெங்கால், மிசோரம், திரிபுரா, அஸ்ஸாம், மேகாலயா இந்த மாதிரி பல்வேறு பகுதிகள் இந்தியாவோட கவர் ஆயிருக்கு. அதே மாதிரியே பங்களாதேஷ் பார்டர்ல மிசோரம் இந்த ரெண்டு பகுதி மட்டும்தான் இதனோட கவர் ஆயிருக்கு. ஆக்சுவலா இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த 4096 கிலோமீட்டர் கவர் ஆயிருந்தாலும் ஒரு சில பகுதிகள் கம்பி வேலியே இல்லாம ஜஸ்ட் எம்டியான பிளேஸா இருந்தது. இந்த மாதிரி பகுதியில நம்ம தடுப்பு வேலி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ரா அமைப்பு இந்தியாவில் முக்கியமான மீட்டிங் நடத்தினாங்க. அதுல என்ன சொன்னாங்களா, பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம கம்பி வேலி அடைக்கணும், அதே மாதிரி யாரும் அத்துமீறி உள்ள நுழையக்கூடாது, இந்த மாதிரி பல்வேறு முடிவுகளை எடுத்தாங்க. அதே மாதிரியே யாரும் தேவையில்லாம கடத்திட்டு இந்த நாட்டுக்கு உள்ள வரக்கூடாது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசினாங்க. அதனால் இந்தியா உடனடியாக தடுப்பு வேலி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் மூலமா அங்க தடுப்பு வேலி அமைக்க போனாங்க. கரெக்டா சொல்லணும்னா இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் பகுதி அருகில தடுப்பு வேலி அமைக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா பங்களாதேஷ் ராணுவம் நீங்கள் இந்த இடத்தில் தடுப்பு வேலி அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கான்ட்ரவர்சியா பேசினாங்க. அதற்கு ஆதரவாக இந்தியா பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்க்கு ஆதரவாக இந்திய மக்கள் வெஸ்ட் பெங்கால் மூலமாக நிறைய கோஷங்களை எழுப்பி கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல அந்த இடத்துல கூடினாங்க. அதனால் உடனடியாக அவர்கள் நாங்கள் இந்த இடத்தில் தடுப்பு வேலி அமைக்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் ராணுவம் டோட்டலா மாறினாங்க. இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரியே நம்ம சின்ன கால்குலேஷன் பண்ணும்போது 1971 பங்களாதேஷ் அப்பதான் சுதந்திரம் அடைஞ்சாங்க. ஆனா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணமே இந்தியா தான். இந்தியா பாகிஸ்தான் அத்துமீறி நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி பங்களாதேஷ் ராணுவம் சுதந்திரம் அடைய இந்தியா தான் ரொம்ப முக்கியமா இருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட 50 வருஷமா நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் இப்போ ரீசெண்டா அவர்கள் கரெக்டா இந்தியாவுக்கு எதிராக டோட்டலா மாறி இருக்காங்க. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பங்களாதேஷ் தரப்புல நாங்கள் ஜஸ்ட் இந்தியா அண்டை நாடுதான், நீங்கள் சுதந்திரத்துக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி தவறா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ல அவர்கள் 26 முக்கியமான லைட் டேங்க வாங்கறதுக்கு துருக்கியிடம் வாங்க மிகப்பெரிய முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இது எதற்காகனா, அண்டை நாடு சுத்தி நம்ம மிசோரம் மற்றும் இந்தியா மட்டும்தான் இருக்கு. மிசோரம் அந்த அளவுக்கு பெரிய நாடு கிடையாது, இந்தியா மட்டும்தான் இருக்கு. இந்தியாவுக்கு எதிராக தான் அவர்கள் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா தெரியுது. அதே மாதிரியே ரீசெண்டா ஒரு முக்கியமான போர் பயிற்சி நடந்தது. ஆக்சுவலா அது பங்களாதேஷ் தரப்புல பண்ணாங்க. அதை நேரடியாக முகமது யூனிஸ் பார்வையிட்டார். ஆக்சுவலா இது ஒரு முக்கியமான போர் பயிற்சிக்கான ஒரு முன்னுதாரணமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா அவர்கள் முகமது யூனிஸ் என்ன சொல்றாரு, நீங்கள் எப்ப வேணாலும் போருக்கு தயாரா இருக்கணும், நாங்கள் எப்ப ஆர்டர் போட்டாலும் நீங்க போய் அடிச்சு நோக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் முக்கியமா அவர்கள் பயிற்சி எடுத்தது எல்லாமே முக்கியமான உபகரணங்கள், லைட் டேங்க் ஆகட்டும் அல்லது மிலிட்டரி வெப்பன்ஸ் ஆகட்டும், பீரங்கி ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு உபகரணங்களை யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நிறைய என்கரேஜ் பங்களாதேஷ் ராணுவத்துக்கு கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு படு மோசமா பங்களாதேஷ்ல போயிட்டு இருக்கு. அதே மாதிரியே பங்களாதேஷுடைய ராணுவ தளபதி என்ன சொல்றாரு, நாங்கள் இந்தியாவோடு நல்ல உறவை தான் மேம்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா பங்களாதேஷுடைய அதிபர் தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு கூட பங்களாதேஷ் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு இந்தியா தான் முக்கியமான காரணமா இருந்துச்சு, எங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் முக்கியமா 1971 இருந்து இன்னைக்கு 2025 ஆச்சு. இது வரைக்கும் இந்தியாவும் பங்களாதேஷும் நிறைய ட்ரேட் பண்ணிருக்காங்க. அதுவும் முக்கியமா 2022 இந்தியா மட்டும் பங்களாதேஷ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணது கிட்டத்தட்ட $2 பில்லியன் அளவுக்கு சரக்கு அதிகமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். இது ஏசியன் கண்ட்ரிலேயே எந்த நாட்டுக்கு இந்தியா அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணது கிடையாது. அதுவும் முக்கியமா ரீசெண்ட் டைம்ல பங்களாதேஷ் பசியில சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா உதவி கேட்டாங்க. இந்தியா 50 டன் அரிசி நம்ம கிட்ட கேட்டாங்க. ஆனா இந்தியா தேவைக்கு அதிகமா
பக்கத்துல இருக்க நாடு வந்து பசியில வாடக்கூடாது, அங்க இருக்க மக்களுடைய வழி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா 2 முறை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதுவும் முக்கியமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து 50 டன்னும், ரெண்டாவது முறை வந்து 1 லட்சம் டன் வந்து இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த அளவுக்கு வந்து இந்தியா வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா பங்களாதேஷ் வந்து இந்தியா எதுவுமே பண்ணல, இந்தியா வந்து தப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தவற வந்து சித்தரிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே இன்னொரு சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பு உண்டாச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் 50 நீதிபதிகள் பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு போய் நீங்க ட்ரைனிங் எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி வருஷம் அனுப்புவாங்க. அதே மாதிரியே இந்த வருஷம் அனுப்புற மாதிரி இருந்தது. ஆனா பங்களாதேஷ் வந்து கடைசியில வந்து கேன்சல் பண்ணிடுச்சு. இது வந்து என்ன மாதிரி காட்டுதுன்னா, இந்தியாவும் பங்களாதேஷும் ரிலேஷன்ஷிப்பே இனி வேணாம், நம்ம வந்து போருக்கு தயாராகுங்க அந்த மாதிரி வந்து காட்டுது. அதே மாதிரியே பங்களாதேஷ் வந்து ரீசன்ட் டைம்ல துருக்கிட்டு இருந்து ஒரு ட்ரோனை வாங்கி இந்தியாவுடைய எல்லைக்கு அருகே வந்து பறக்க விட்டாங்க. ஆக்சுவலா அந்த ட்ரோன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஃபுல்லா இந்தியா நாட்டையே வந்து கண்காணிக்கும், அதே மாதிரியே குண்டு வீசுற கெப்பாசிட்டி கூட இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவரா இருந்துச்சு. அதுக்கு மாறாக இந்தியா வந்து என்ன பண்ணாங்க, நம்மளுடைய சொந்த ட்ரோனை வந்து ஹெராயின் ட்ரோனை வந்து அனுப்பி பங்களாதேஷ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்தியா வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ் என்ன நினைக்கிறாங்க, இந்தியா வந்து எளிதா வந்து அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா பங்களாதேஷ் விட 10 மடங்கு வெப்பன் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட மிலிட்டரி டேங்க் வந்து அதிகமா இருக்கு. T-72 ஆகட்டும், T-90 ஆகட்டும், இது எல்லாமே ரஷ்யாவோட வெப்பன். அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து சொந்தமா அர்ஜுன் மிலிட்டரி டேங்க், ஜொராவர் மிலிட்டரி டேங்க், இந்த மாதிரி பல்வேறு மிலிட்டரி டேங்கை தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரியே ATGM அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எதிர்ப்பு ஏவுகணையும் நம்ம வந்து தயாரிச்சுட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 10 மடங்கு வந்து பவர்ஃபுல். பங்களாதேஷ் வந்து இந்தியா வந்து நினைச்சா 2 நாள்லயே வந்து டோட்டலா வந்து காலி பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து பவர் இருக்கு. ஆனா இந்தியா வந்து அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. அதே மாதிரியே இந்தியா மட்டும்தான் எதிரி அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பங்களாதேஷ்க்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து மிசோரம்ல காத்துட்டு இருக்கு. ஆக்சுவலா மிசோரம் வந்து சின்ன நாடாக இருந்தாலும் அரக்கன் ஆர்மி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு செயல்பட்டு இருக்கு. ஆக்சுவலா அதனுடைய நோக்கமே என்னன்னா, மிசோரம்ல வந்து இப்ப வந்து ராணுவ படை ஆட்சி தான் நடந்துருக்கு. ஆனா அந்த ராணுவ ஆட்சியில ரக்கின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி வந்து அந்த அரக்கன் ஆர்மி கைப்பற்றி, அது வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல ஒரு சில பகுதி வந்து கைப்பற்றி ஆகணும் துடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா ஒரு சில ஐலாண்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரக்கன் ஆர்மி கைப்பற்றுங்க பங்களாதேஷ்ல. அதே மாதிரியே பங்களாதேஷ்ல எல்லை பகுதியில ஒரு சில பகுதியை வந்து அவங்க கைப்பற்றிருக்காங்க. இதனால பங்களாதேஷ் வந்து அரக்கன் ஆர்மியும் வந்து ஃபுல்லா டார்கெட் பண்ணும். இந்தியா மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அது அவங்களுடைய முட்டாள்தனமா பார்க்கப்படுகிறது. அதே மாதிரியே பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான்கிட்ட ஒரு சின்ன உதவியா கேட்கிறாங்க. எங்களுக்கு அப்தாலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைல் வந்து எங்களுக்கு தேவைப்படுகிறது, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆக்சுவலா இந்த அப்தாலி மிசைல் வந்து யாருக்காக வாங்குறாங்கன்னா, இந்தியாவை அட்டாக் பண்ணும் அல்லது அரக்கன் ஆர்மியை அட்டாக் பண்ணும், இந்த 2 பர்பஸ்க்காக தான் வாங்குறாங்க. ஆக்சுவலா இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 400 கிலோமீட்டர் போகக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. அதனால இது வந்து எதிரியை வந்து எளிதா அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்புறாங்க. ஆக்சுவலா ஜென்ரலா பப்ளிக்கா இந்தியா வந்துட்டு நம்ம என்ன யோசிக்க தோணும், கண்டிப்பா அது நமக்காகத்தான் வாங்குறாங்க, தொடர்ந்து வந்து அவர்கள் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணும். அதே மாதிரியே ரீசன்ட் டைம்ல பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான்கிட்ட ஒரு முக்கியமான எங்களுக்கு மிசைல் தேவைப்படுகிறது, எதிரிகளை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி அவர்களிடம் கேட்கிறாங்க. ஆக்சுவலா அப்தாலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மிசைலை தான் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதனுடைய டிஸ்டன்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வந்து போகக்கூடிய சக்தி இருக்கு. இதனால அங்க இருக்க இந்தியாவினுடைய கிழக்கு நாடுகள் எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு காரணம் இந்தியாவை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காந்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு முயற்சி இருக்கிறாங்க. இன்னொரு பர்பஸ் வந்து ஒன்னா அரக்கன் ஆர்மி அட்டாக் பண்ணும். இந்த 2 மட்டும்தான் இருக்கு. அதை தவிர வேற எதுவுமே வந்து சரௌண்டிங்ல கிடையாது. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுகிறது. அதே மாதிரியே ரீசன்ட் டைம்ல முகமது யூனிஸ் அதிபர் இருக்கார்ல, அவருடைய நெருக்கமானவர் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு மேப் ரிலீஸ் பண்றாரு. ஆக்சுவலா இது பங்களாதேஷ் மேப்ல இந்தியாவினுடைய ஒரு சில பகுதி, அதாவது எல்லையில இருக்குல்ல, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், மிசோரம், திரிபுரா, மேகாலயா, இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்தி இதெல்லாமே பங்களாதேஷ் உடையது அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சியான மேப் ரிலீஸ் பண்றாரு. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இந்தியா ஃபுல்லா கிளம்பிச்சு. அந்த அளவுக்கு வந்து பங்களாதேஷ் உடைய நெருக்கமானவர்கள் தொடர்ந்து இருக்காங்க. பாகிஸ்தானுடைய அதிபர் முகமது யூனிஸ் இதுக்கு என்ன சொல்றாரு, கண்டிப்பா இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், நாங்கள் வந்து இடத்தை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சூசகமா பேசி இந்த பிரச்சனையை வந்து முடிக்கிறார். இந்த அளவுக்கு வந்து கொடூரமான சம்பவம் தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கு. அதே மாதிரியே இந்த வீடியோ முடிவுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பங்களாதேஷ் அப்படிங்கிறது ஒரு சின்ன நாடு தான். ஆனா இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதியை அவர்களால நினைச்சா அட்டாக் பண்ண முடியுமா இல்லையா? இந்தியா வந்து டோட்டலா பங்களாதேஷை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது 2 கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.